நிக்க ஆரம்பிச்சுட்டாமா, இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க ஆரம்பிச்சிருவா. டாக்டர் எங்க இருக்காரு? அவர் ரூம்ல இருக்காரு. டாக்டர். என்னம்மா, என்ன விஷயம்? டாக்டர், இன்னும் கொஞ்ச நாள்ல என் குழந்தை எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவான்னு எல்லாரும் சொல்றாங்க டாக்டர். என் குழந்தை நடக்க கூடாது டாக்டர், நடக்க கூடாது. நீங்க ஏதாவது மருந்து கொடுத்து என் குழந்தையை நடக்க விடாம பண்ணுங்க டாக்டர். ஏமா, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? புள்ள நொண்டியா பிறந்தாலும் அதை எப்படியாவது நடக்க வைங்கன்னு தான் எந்த தாயும் கேட்பா. நீ என்னடான்னா நல்லா நடக்க போற குழந்தைய நொண்டியாக்க சொல்றியே, நான்சென்ஸ். டாக்டர், உன்னை ஹாஸ்பிடலுக்குள்ள விட்டதே தப்பு. கெட் அவுட். ஹாய் நாகம்மா, எங்க பாருங்கடி, நாகம்மா வந்திருக்கு. நாகம்மா இந்த வச்சுக்கோ. சாமி, சாமி, க்ஷேமமா இருமா. நான் நல்லா இருக்கணும்னா என் குழந்தை நடக்க கூடாது சாமி. ஏதாவது வேத மந்திரம் சொல்லி என் குழந்தையை நடக்க விடாம செய்யுங்க சாமி, நடக்க விடாம செய்யுங்க. வேதங்களையும் மந்திரங்களையும் பெரியவங்க நல்லதுக்காகத்தான் உருவாக்கி இருக்காங்களே தவிர உன் குழந்தையை நடக்க விடாம பண்றதுக்கு இல்லம்மா. குழந்தை நடக்கணும்னு உன் மனசு நினைக்குது, ஆனா நடக்க கூடாதுன்னு உன் உதடு சொல்லுது. விதிய மாத்துறது என் வேலை இல்லம்மா. குழந்தை எடுத்துட்டு போ சாமி. விதிப்படியே எல்லாம் நடக்கும், போமா. இந்தாங்க குழந்தைக்கு பால். வேண்டாமா, குழந்தை தூங்கிடுச்சு, கொண்டு போய் தொட்டில போடுமா. நாகம்மா, வீடு தேடி வந்திருக்கியே, உனக்கு என்னம்மா வேணும்? சௌத்ரி, இத பாத்தியா? நம்ம குழந்தை சீக்கிரமா நடக்கணும்னு இந்த நடவண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி? நடவண்டியா? யார கேட்டு வாங்கிட்டு வந்தீங்க? எதுக்காக வாங்கிட்டு வந்தீங்க? எதுக்காக வாங்கிட்டு வந்தீங்க? யார கேட்டு வாங்கிட்டு வந்தீங்க? நிறுத்து, நிறுத்து. Stop that.
நம்ம குழந்தை நடக்க கூடாதுன்னு சொல்லி நீ டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டினது, சாமியார் கிட்ட கேட்டது எல்லாம் எனக்கு தெரியும். எந்த தாய்க்கும் வரக்கூடாத சோதனை உனக்கு வந்திருக்கு. அந்த வேதனையில என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் தெரியாம இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கமா. கவலைப்படாத, விதிய மதியால தான் ஜெயிக்கும். ஜெயிச்சு காட்டும். இங்கே ஒரு தாய் தன் குழந்தை நடக்கக்கூடாது என்று தவிக்கிறாள். அங்கே ஒரு நாகம் ஒரு குழந்தைக்காக பொருள்களை சேர்க்கிறது. இது ஏன் ஏன் ஏன்? இந்த காலத்துல பொண்ணுக்கு மாப்பிளை கூட சீக்கிரம் கிடைச்சிரும் போல இருக்கு. கல்யாண மண்டபம் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு போங்க. நல்ல வேளை, நாங்க கேட்ட தேதிக்கு கரெக்டா கல்யாண மண்டபம் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷங்க. இந்தாங்க அட்வான்ஸ். இந்த அம்மாவோட போட்டோ எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க? என்னங்க இப்படி கட்டிட்டீங்க? இந்த அம்மா தான் இந்த கல்யாண மண்டபத்தோட ஓனர். இவங்க கல்யாண மண்டபமா இது? முதல்ல அட்வான்ஸ் திருப்பி கொடுங்க. எதுக்கு? இந்த அம்மா குழந்தை பாக்கியமே இல்லாத மலடி, தெரியுமா? இந்த கல்யாண மண்டபத்துல என் பொண்ணு கல்யாணம் பண்ணா அதுவும் மலையா தான் போகும். பணத்தை கொடுங்க. உங்க பையன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அதனாலதான் எங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க இல்லையாத்த? ஆமா, என் பொண்ணு பாக்குறதுக்கு என் நாட்டம் கொஞ்சம் குண்டா இருப்பா. ஆனா குணத்துல கோளாறு தங்கம். அதோ அவளே வந்துட்டா. என் பொண்ணு ஸ்ரீதேவி. சின்ன வயசுல என் பேரு குண்டம்மா. அது நல்லா இல்லன்னுட்டு நான் தான் ஸ்ரீதேவின்னு மாத்திக்கிட்டேன். நல்லா இருக்கா? ஏய், மாப்பிள்ளை கிட்ட அனாவசியமா பேசக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன். அச்சச்சோ, மறந்தே போயிட்டேன். அம்மா. ஆமா, நீங்க சௌத்ரி இல்ல? இங்க எப்படி? என்ன எப்படி கேக்குறீங்க? இவ என் தங்கச்சி தான். என் வீட்டுக்காரருக்கு நான் 2வது சம்சாரம். சாவித்ரி மூத்ததாரத்து பொண்ணு. அப்படியா? ஏண்டா ஏங்க நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? எங்க கிட்ட கொஞ்சம் விஷயம் சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லைங்க. உங்க வைஃப் சாவித்திரிய பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க ஒரு மலடி. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அக்கா மாதிரி தங்கச்சியும் மலடி ஆயிட்டா என்ன பண்றது? அதனால பொண்ணுக்கு எந்த குறையும் இல்ல, குழந்தை பிறக்குன்னு டாக்டர் ஒரு சர்டிபிகேட் வாங்கிடுங்க. பொண்ணுக்கு புள்ள பிறக்குமா இல்லையான்னு நாங்க சர்டிபிகேட் வாங்குறது இருக்கட்டும். முதல்ல உனக்கு ஆண்மை இருக்கான்னு நீ சர்டிபிகேட் வாங்கிட்டு வர. என்னது? கெட் அவுட். பரவாயில்ல, வாமா. என்னங்க என்னங்க நான் சொல்றது? அச்சச்சோ, அம்மா மாப்பிள்ளை பையன் போயிட்டாமா. அம்மாமா, எனக்கு குண்டு குண்டா குழந்தை பொறுப்புன்னு சொல்லி மாப்பிள்ளை பையனை கூட்டிட்டு வாமா. போமா. எந்த முகத்தை வச்சு நான் கூப்பிடுவேன்? உங்க அக்கா புருஷன் தான் கெட் அவுட்னு சொல்லி விரட்டினாரே. இதெல்லாம் என்னால வந்த வேலைதாம்மா. உன்னாலயா? ஆமா, உங்க 2 பேர்ல யாருக்கு முதல்ல குழந்தை பொறுக்குதோ அந்த குழந்தைக்கு தான் எல்லா சொத்தும் சேரணும்னு உங்க அப்பா உயில எழுதிட்டு காசி போயிட்டாரு. திரும்பி வரவே இல்ல. சாவித்திரிக்கு குழந்தை பிறந்தா அத்தனை சொத்தும் அவளுக்கே சேரும்னு பயந்துட்டு கர்ப்பத்தோட மாத்திரைகளை அப்பப்போ பால்ல கலந்து கொடுத்து அவளை மலடி ஆக்கினதே நான் தான். அதனால உன் வாழ்க்கையும் பாதிக்கும் நான் நினைக்கவே இல்லம்மா. அச்சச்சோ, நீ ரொம்ப மோசம். என்கிட்ட பேசாத. இனிமே நீ பால் கொடுத்தா நான் குடிக்கவே மாட்டேன். உன் பேச்சுக்கா. சார், பிரான்ஸ்ல இருந்து உங்க ஃப்ரெண்ட் போன் பண்ணாரு. ஈவினிங் உங்களை கான்டாக்ட் பண்ண சொன்னாரு. இந்த நாட்டுல இருக்கிற அபூர்வமான மாணிக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கதான் அவன் போன் பண்ணிருப்பான். நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த மாணிக்கம் இருக்கிற இடம் கண்டுபிடிக்க முடியல. பட் ஒன் திங், இன்னைக்கு எப்படியும் அந்த மாணிக்கத்தை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். எஸ். Come on, show me. No. Come on, come on.
அந்த மாணிக்கம் அந்த மாணிக்கம் எங்க இருக்கு? இந்த நாகம் எங்க இருக்கு? நாகேஸ்வரம், நாகம்மா. நாகேஸ்வரம், நாகம்மா. சார், மாணிக்கம் இருக்கிற இடம் தெரிஞ்சுதா? யா, நாகேஸ்வரத்துல இருக்கிற நாகம்மா கழுத்துல தான் அந்த மாணிக்கம் இருக்கு. அதை எடுக்காம விட மாட்டேன். சார், நாகம்மா சக்தியுள்ள தெய்வம், அதுகிட்ட போய் மோத போறீங்களா? ஹே, நாகம்மாவோட சக்தி எல்லாம் மத்தவங்கிட்ட செல்லும், எங்கிட்ட செல்லாது. ஏன்னா நான் பிறக்கும் போதே கருட மச்சத்தோட பிறந்தவன். அது மட்டும் இல்ல, சர்ப்பநாஸ்தி மந்திரமும் எனக்கு தெரியும். நாளைக்கே நாகேஸ்வரம் போறோம், அந்த நாகம்மாவை பிடிக்கிறோம், அவ கழுத்துல இருக்கிற மாணிக்கத்தை எடுக்கிறோம். இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எல்லைக்குள்ள என்னடா, கோயிலுக்குள்ள நுழைஞ்சு காட்டுறேன் பாரு. நான் அப்பவே சொன்னேன், நாகம்மா சக்தியுள்ள தெய்வம், அதுகிட்ட விளையாடாதீங்கன்னு கேட்டீங்களா? ஏய், நாகம்மா ஒரு பாம்பு, தெய்வம் இல்ல. 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்ததுனால அதுக்கு சில சக்திகள் இருக்கு, அவ்வளவுதான். பட் ஒன் திங், இந்த எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பவர்ஸ். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த எல்லையை தாண்டி வரும், என் கண்ணுல மாட்டோம். அப்போ அதை புடிச்சு அந்த அபூர்வ மாணிக்கத்தை அடையாம விட மாட்டேன். எப்படிங்க ஈஸி எடுத்துக்க முடியும்? ஒரு சின்ன செடின்னு இருந்தா அதுக்கு ஒரு பூ இருக்கும், ஒரு குருவின்னு இருந்தா அதுக்கு ஒரு குஞ்சு இருக்கும். ஆனா பொண்ணா பிறந்த எனக்கு ஒரு குழந்தை இல்லாம போயிருச்சுங்க. டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணிட்டோம், ஜோசியர்களையும் கன்சல்ட் செஞ்சுட்டோம். இனிமே தெய்வம் தான் நமக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். என்னங்க, நாகேஸ்வரங்கிற ஊர்ல நாகம்மா கோயில் இருக்காங்க, அங்க போய் வேண்டிக்கிட்டா கேட்டவரம் கிடைக்கும் சொல்றாங்க. இப்பவே அந்த கோயிலுக்கு போலாங்க. அவ்வளவுதானே? ஓகே. தாயே நாகம்மா, என் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள 5 பவுன்ல தாலி கேக்குறான். அன்னாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேனா, 5 பவுன் தாலிக்கு எங்க போவேன்? என் பொண்ணுக்கு நீதான் மாங்கல்ய பிச்சை கொடுக்கணுமா?
நாகம்மா, நீ இந்த ஊருக்கே காவல் தெய்வம் மட்டும் இல்லம்மா, கேட்ட வரத்தை கொடுக்கிற கருண தெய்வங்கிறதையும் நிரூபிச்சிட்டம்மா. நாகம்மாவோட மகிமையை பாத்தீங்களா? அவர் பொண்ணுக்கு மாங்கல்ய பாக்கியத்தை கொடுத்த இந்த நாகம்மா எனக்கும் நிச்சயமா பெரிய பரிசு பண்ணி குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாங்க. நாகம்மா, ஒரு பொண்ணோட வேதனையை இன்னொரு பொண்ணாலதான் புரிஞ்சுக்க முடியும். ஒரு உலகம் எல்லாம் இந்த மலடி மலடின்னு சொல்லி சித்திரவதை பண்றது உனக்கு தெரியாதது அம்மா. ஒரு பொண்ணு குருடியா கூட இருக்கலாம், ஆனா மலடியா மட்டும் இருக்க கூடாது. எல்லாருக்கும் கருணை காட்டின நீ எம்எல்ஏயும் கருணை வச்சு எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாயே. பெற்று வளர்த்து ஆளாக்கணுங்கிற ஆசையில கேட்கல. நான் மலடி இல்லைங்கிறது இந்த ஊருக்கே தெரியணும், தாய்ங்கிற பெருமை கிடைக்கணும். அதுக்காக ஒரே ஒரு குழந்தைய கடனா கொடு. மடியில விளையாடுற வரைக்கும் தான் அந்த குழந்தை எனக்கு சொந்தம். நடக்க ஆரம்பிச்சுட்டா அது உனக்கே சொந்தம். எப்ப என் குழந்தை நடக்க ஆரம்பிக்குதோ அப்பவே கொண்டு வந்து உன் கோயில காணிக்க விட்டுடுறேன். இது சத்தியம். ஸ்ரீதேவியும் தேவனும் கைவிடும் சத்தம் கேட்டுத்தான் மனதும் ஆட பார்த்தேனே. ஆயிரம் ஆசைகள் அருளிடும் மஸ்கரா மாறுடும் மஸ்கரா மாணிக்க நஸ்தரா பாலாரி கேசன் மோகனம் ராஜாதி ராஜன் பொன்மோகனம் ராத்திரி புத்திரி ஏற்றி ஸ்ரீதேவியும் தேவனும் கழுவிடும் ஐயாவு இந்த வீட்டுல முதல்ல பொறுக்கிற பேர குழந்தைக்குதான் சொத்தெல்லாம் சேரணும்னு பெருசா அந்த ஆளு உயிர் எழுதிட்டு காசி போயிட்டாரு. என் பொண்ணுக்கு கல்யாணமும் ஆகல, பிள்ளையும் பிறக்கல. ஆமாம்மா, வர்ற மாப்பிள்ளை எல்லாம் உங்க பொண்ணுக்கு பாட தெரியல படிக்க தெரியலன்னு ஓடி போயிடுறான். இப்ப என்னையா பண்றது? இந்த ஐயாவு இருக்கிற வரைக்கும் எதுக்குமா கவலை? பிரமாதமா சங்கீதம் கத்து கொடுக்கிற மாதிரி ஒரு வாத்தியார நான் பிடிக்கிறேன். பத்தமட பரஞ்சோதி, ஒரு 10 ரூபா அர்ஜென்டா கடனா வேணும்.
கிடைக்குமா? 10 ரூபாயா? 10 பைசா கூட கிடைக்காது. கிடைக்காதா? இப்ப சொல்லு, கொடுப்பியா மாட்டியா? அப்படி வா, எடு எடு. வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் வேலையே நடக்குது. மூதேவி போயிட்டியா? உன் மோர கட்டிக்கு இது போதும். பாட்டுன்னா இது இல்ல பாட்டு. ஐயா, உங்க பாட்டுக்கு நான் அடிமை ஆயிட்டேன். அது சரி, வீட்டுக்கு வர்றீங்களா? தொழிலுக்கு ஐயா. வீட்டுக்குள்ளேயே தொழிலா? சுத்தமா செஞ்சிடறேன். அடேங்கப்பா, பெரிய இடத்துலதான் தொழில் பண்ண வந்திருக்கிறேன். என் திறமை பூரா காட்டிடுறேன். அம்மா, நான் சொன்னேனே, அது இவர்தான். வணக்கம். முகத்துல என்ன கடை? ஆமா, உங்க பேரு? தியாகராஜ். பேரு தியாகராஜ், பாடுறது தியாகராஜ் கீர்த்தனை. ஐயா, அம்மா, பெரிய ஆளதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா, அந்த கையில என்ன பெட்டி? அது சுருதி பெட்டிமா. அப்படியா? ஐயா, உங்களுக்கு பரம்பரையாவே இதே தொழில் தானா? பின்ன எங்க தாத்தாவுக்கு திருப்பதி தேவஸ்தானத்துல தொழில், எங்க அப்பாவுக்கு திருத்தணி தேவஸ்தானத்துல தொழில். நான் கூட பழனிக்கு போயிடலாமான்னு பாக்குறேன். இப்ப என்ன யாருக்கா கூப்பிட்டீங்க? அவங்கள வர சொல்லுங்க. தேவி, அம்மா ஸ்ரீதேவி. அச்சச்சோ, என்னப்பா? என்ன மாதிரி ஆம்பளைக்கு நினைச்சேன், பொண்ணு வந்து நிக்குதே. பொண்ணுக்கு போய் தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் பார்க்கலாமா? என் சர்வீஸ்ல இவ்வளவு பெருசா நான் பார்த்ததே இல்ல. முடி. ஸ்ரீதேவி, அவரை ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போமா? ஐயா, உள்ள போய் தொழில் ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் என் தொழிலை வெளியே வச்சுக்க சொல்லுவாங்க. நீங்க என்னடான்னா உள்ளே வச்சுக்க சொல்றீங்க. தொழிலுக்கு என்ன மரியாதை? தொழில் மேல மரியாதை இல்லைங்க, உங்க பெட்டி மேல மரியாதைங்க. ஐயா, அந்த பையில என்ன இருக்கு? மாம்பழம். பசிச்சா இதான் சாப்பிடுவேன். உங்க பரம்பரை அப்படி. உங்களுக்கு ஒண்ணு வேணுமா? வேணாம் வேணாம், நீங்களே வச்சுக்கங்க. உள்ள போங்க. தொழில ஆரம்பிக்கலாமா? அச்சச்சோ, என்ன தரையில உட்கார்றீங்க? எப்பவும் தரையில உட்கார்ந்து தொழில் பண்றதுதான் என் வழக்கம். அச்சச்சோ, நானும் வந்ததுல பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன பார்த்து பார்த்து கண்ணடிக்கிறியா? என் வயசுக்கு ஒரு மரியாதை வேண்டாம்? கண்ணடிச்சா என்ன தப்பா? என்ன விளையாடுறிய? நடு ரோட்லயே கிஸ் பண்ற காலம் இது. கிஸ்ஸா? கிஸ்ஸா இப்படி இருக்கும்? என்னடா பெரிய லொல்லா போச்சு. கிஸ்னா தெரியாது? இப்படி உதட்டோட உதடு வச்சு கொடுப்பாங்களே. அது நல்லா இருக்கும் போல இருக்கே. எனக்கு ஒரு கிஸ் கொடுங்க, கொடுங்க. முத்தமா? இந்த வயசுலயா? நான் மாட்டேன். இப்ப குடுக்கல, அம்மா கிட்ட சொல்லிடுவேன். ஆமா. அம்மா, என்னம்மா? இந்த வாத்தியார் நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயா, இவ என்ன கேட்டா? அந்த ஆளு கொடுக்க மாட்டேன்றாரு. புரியலையாமா? வாத்தியார் பையில பழம் இருக்குல்ல, பாப்பா கேட்டிருக்கோம். பிசினாரி இல்லன்னு சொல்லிருப்பாரு. ஏயா, பொண்ணு ஆசைப்பட்டு கேக்குறல்ல, ஒண்ணு குடையா? என்னது? அம்மாவே கொடுக்க சொல்றாங்க. கெட்ட குடும்பம் போல இருக்கு. யோ, இப்ப குடு போறியா இல்லையா? குடியா? இது மறைச்சுக்கிறேன். அப்பா, நல்லா இருக்கும். இன்னொன்னு குடியா? அம்மா, உங்க பொண்ணு இன்னொன்னு கொடுக்க சொல்லுது. ஏயா, பாப்பா கேக்குற வரைக்கும் குடுத்துக்கிட்டே இருந்து தொலையா. கொடுக்குறேன். ஐயா, என்ன உறிஞ்சு உறிஞ்சு சாப்பிடுறாங்க? மாம்பழ சார உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடுறாங்க. மாம்பழமா? யோ, என்னைய பொறுத்த? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, யூனியன் ரூல் படி தொழில் செய்யப்படாது. இன்னொரு நாளைக்கு வர்றேன்.
சாவித்ரி, என்ன வாந்தி எடுக்கிற? இது பித்த வாந்தியா இல்ல பிள்ளை வாந்தியா? நாகம்மா கிட்ட நான் வேண்டிக்கிட்டது பலிச்சிருச்சுங்க. நான் இப்ப முழுகாம இருக்கேன். இனிமே நான் மலர் இல்லைங்க. அடிசங்க. கற்பூரம் எடுத்துட்டு வர மறந்துட்டேனே. பாக்யம், கரு கலைக்கிற மாத்திரை இதுல கலந்தாச்சு. பூஜை முடிஞ்சதும் தீர்த்தத்தை சாப்பிடுவா. குழந்தை வயிற்றுலயே க்ளோஸ். லக்ஷ்மி, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தீர்த்தத்தை தட்டி விட்டுட்டியே. நீ எது செஞ்சாலும் அது நன்மைக்காகத்தான் இருக்கும். இந்த மாடு வந்து என் பிளானுக்கு எடுத்துடுச்சு. தப்பிச்சுட்டாலே. பிரசவத்தன்னைக்காவது ஆளுங்களை வச்சு இவ கருவை அழிக்காம விட மாட்டேன். வலி தாங்க முடியலங்க. சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போங்க. கொஞ்சம் பொறுத்துக்குமா, சாப்பிடவும் போயிடும். நல்லபடியா பிரசவம். வயிற்றுலயே அதுக்கு சமாதி கட்டிடும். டாக்டர், ஸ்கேனிங் ரிசல்ட் என்னாச்சு? ரொம்ப குழப்பமா இருக்கு. 10 மாசம் ஆயிடுச்சு, வலி இருக்கு. ஆனா பிரசவத்துக்கான அறிகுறியே தெரியல. வயித்துல குழந்தை இருக்காங்கிறதே சந்தேகமா இருக்கு. ஒருவேளை ஆபரேஷன் செஞ்சா குழந்தை பத்தி தெரியுமா டாக்டர்? நோ, டீடைல்ஸ் தெரியாம ஆபரேஷன் செஞ்சா ஆபத்தாயிடும். இந்த மாதிரி பெக்குலியர் கேஸ்ல அட்டெண்ட் பண்ற லேடி டாக்டர் வேற அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. அவங்கள உடனே வரவழைக்க முடியுமா? அவங்க இன்னைக்கு நைட் ஃபிளைட்ல வரதா மெசேஜ் கிடைச்சிருக்கு. அவங்கள நான் பார்த்தது இல்ல, இருந்தாலும் ட்ரை பண்றேன். அவங்க பேரு டாக்டர் நாகமணி.
ஹலோ, டாக்டர் அருண் ஹியர். நான் டாக்டர் நாகமணி பேசுறேன். டாக்டர் நீங்க? டாக்டர் நாகமணி. ஐ சி. இதுக்கு முன்ன உங்களை பார்த்ததில்ல. ப்ளீஸ் கம். டாக்டர், நான் சொன்ன பேஷண்ட். டாக்டர் நீங்க போங்க, நான் இவங்களை பாத்துக்கிறேன். நான் நர்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். நோ, யாரும் தேவையில்லை. தேவைப்பட்டா கூப்பிடுறேன். எஸ் டாக்டர். டாக்டர், நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். பக்கத்துல தானே இருக்கேன். பார்க்காம இருக்க முடியுமா? எங்க வராம போயிடுவீங்களோன்னு பயந்துட்டேன். என்ன தவிர உனக்கு வேற யாரும் பிரசவம் பார்க்க முடியாதுங்கிறது விதி. அதான் சரியான நேரத்துக்கு சரின்னு வந்துட்டேன். டாக்டர், என் வயித்துல குழந்தை இருக்கான்னு எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. சந்தேகம் மனுஷங்களுக்கு சகஜம் தானே. நிச்சயமா வயித்துல குழந்தை இருக்கு, அதுவும் பெண் குழந்தை. பெண் குழந்தையா? என்ன டாக்டர் படம் எடுத்த மாதிரி பதில் சொல்றீங்க? படம் எடுக்கிறது எனக்கு பழக்கப்பட்டது தானே. ரொம்ப வலிக்குதா? கவலைப்படாத, இப்போ வலியெல்லாம் போயிடும். பாரம் தெரியாம புள்ளைய சுமந்துட்டேன். கஷ்டம் இல்லாம பிரசவமா ஆயிடுச்சு. டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே பெண் குழந்தைதான் பிறந்திருக்கு. இது கனவா நிஜமானே தெரியல. உன் கனவு இன்னைக்கு நிஜமாயிடுச்சு. என் வாக்க நான் காப்பாத்திட்டேன். நல்லபடியா பிரசவம் நடக்கும்னு சொன்னேனே, அந்த வாக்க காப்பாத்திட்டேன். டாக்டர், என் குழந்தைய பாத்தீங்களா? ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா, கண்ணு மாணிக்க மாதிரி இருக்கு, கழுத்து வழுவழுன்னு இருக்கு, முடி நெளிஞ்சு நெளிஞ்சு இருக்கு, மொத்தத்துல நாகராணி மாதிரி இருக்கு. அப்படியா? ராணினே பேர் வச்சிருக்கேன் டாக்டர். ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். டாக்டர், ஃபீஸ் வாங்காமையே போறேங்கிறீங்களே, ஃபீஸா? நான் ஒண்டி கட்டேன். சாப்பாடு கூட முட்டையும் பாலும் தான். நான் ஃபீஸ் வாங்கி என்ன பண்ண போறேன்? ஆனா கொடுக்க வேண்டியது என் கடமை இல்லையா? அந்த கடமையை மறக்காம இருந்தா போதும். ஃபீஸ எப்போ எங்க எப்படி வசூல் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். குடுக்கறதுல நான் வள்ளல் மாதிரி, வசூல் பண்றதுல சேட்டு மாதிரி. மேடம், if you don't mind, நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஓ எஸ். Thank you. மிஸ்டர் ராமு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. தேங்க் யூ டாக்டர். நான் போய் குழந்தை ஓ பார்க்கலாம். போலாம். ஓகே, thank you. Excuse me, இங்க ஏதாவது பாம்பு புத்து இருக்கா? சார், இது ஹாஸ்பிடல். இங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, பாம்பு ஸ்மெல். இன்னைக்கு தப்பிச்சிட்ட, மறுபடியும் ஒரு நாள் நீ இந்த எல்லையை விட்டு வர வேண்டிய காலம் வரும். அன்னைக்கு நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வணக்கம்மா. நமஸ்காரம். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்ட்டு வந்த வேலை முடிக்காம போயிட்டேன். இன்னைக்கு எப்படி? இன்னைக்கு முடிச்சிடுறேன். எங்க தாத்தா திருப்பதி, எங்க அப்பா திருத்தணி, நீங்க பழனி. அச்சச்சோ, வாங்க 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 வாங்க. தண்ணி கொண்டாமா. தண்ணி? அம்மா, இவர் தண்ணி கேக்குறாரு. ஐயாவு,
தண்ணி எது கேக்குறாரு? பாடும்போது தொண்டை கட்டிக்கும்ல, அப்ப குடிக்கிறதுக்கு. ஓ, அதுக்கா? ஏமா தண்ணி கூட. அச்சச்சோ, எதுக்கு கத்துறீ? கட் பண்ண வேண்டாமா? அம்மா, கட் பண்ண போறாரா? கட் பண்ண போறாரா? எதையா? நம்ம பாப்பா அப்பப்ப லூஸ் தனமா பேசுமில்ல, அத கட் பண்ணுவாரு. அப்படியா? அப்போ சரி. ஐயா, அவ என்ன சொன்னாலும் விடாதீங்க, முழுசா கட் பண்ணுங்க. அம்மாவே சொல்லிட்டாங்க, அப்பியிலே கிடையாது. அம்மா, தலையில தண்ணி தெளிக்கிறாரு. தண்ணி தெளிக்கிறாரா? எதுக்கு? அம்மா, தொழில் ஆரம்பிக்கும் போது தலையில தண்ணி தெளிச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கல்ல. ஐயா, நல்லா தண்ணி தெளிச்சு சீக்கிரமா தொழில் ஆரம்பிங்க. எவ்வளவு பெரிய ஜட. ஐயோ. என்னது? உள்ள சங்கீதத்துக்கு பதிலு அழற சத்தம் கேக்குது. அது அழுக இல்லம்மா, வாத்தியார் எடுத்த உடனே முகாரி ராகத்தை ஆரம்பிச்சிட்டார். அப்படியா? மொட்டைன்னா இதான் மொட்டை, நல்ல வாத்து முட்டை மாதிரி வழவழன்னு இருக்கு. ஐயா, அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களே. இது என்னங்க பெரிய விஷயம்? ஒரு சமயம் 10 பேரை வரிசையா உட்கார வச்சு ஒட்டு மொத்தமா முடிச்சிருக்கிறேன். சரி, கூலிய கொடுங்க. கூலின்னு சொல்லாதீங்க, குரு தட்சணை. ஐயாவோ 100 ரூபாய் கொடு. இந்தாங்க. பழனியாண்டி, ஒரு தலைக்கு 100 ரூபாயா? என் சர்வீஸ்ல இவ்வளவு பணம் யாரும் கொடுத்ததில்லை. அம்மா, நீங்களே வேணா உட்காருங்க, உங்களையும் முடிச்சிடுறேன். எனக்கு வேண்டாங்க, பொண்ணை கூப்பிடுற, ஆசீர்வதிச்சுட்டு போங்க. அம்மா ஸ்ரீதேவி, பா. ஐயா, என்னய்யா இது? தெரியல, மொட்டை. என் தொழில் எப்படி? சங்கீதம் கத்து கொடுக்குறேன்னு சொல்லி இப்படி மொட்டை அடிச்சிட்டீங்க. என் தொழிலே தாங்க, நான் சொல்லல. எங்க தாத்தா திருப்பதியில மொட்டை அடிக்கிறாரு, எங்க அப்பா திருத்தணியில மொட்டை அடிக்கிறாரு, நான் லோக்கலாவே அடிச்சிருக்கிறேன். எப்படி? ஐயோ அம்மா, எங்கேயோ தப்பு நடந்து போச்சு. எங்கேயோ இல்லையா, இங்கதான் நடந்திருக்கு. கல்யாணம் ஆக போற பொண்ணுக்கு இப்படி பண்ணிட்டீங்க ஐயா, இப்ப நான் என்ன செய்யறது? கவலைப்படாதீங்க, இன்னொரு 100 ரூபாய் கொடுங்க, மொட்டை அடிச்ச முடிய வச்சு டோப்பா பண்ணிடுறேன். சௌத்ரி, இத வந்துட்டீங்க.
பால்ல விஷம் கலந்தா நம்ம மாட்டினாலும் மாட்டிடுவோம். அதே பேது மருந்து கலந்துட்டா குழந்தைக்கு பேதாகி தன்னால செத்துடும். நாம தப்பிச்சிடலாம். ஐயோ அம்மா பசிக்குதே. அச்சச்சோ, பால் புட்டி புட்டி பால் குடிச்சு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த மாமி கிட்ட குடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு இந்த பால் பாட்டில் ஏத்திர வேண்டியதா? தப்பி தப்பி குடிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஐயோ பாக்கிய வராளே. பார்த்தா அம்மா கிட்ட சொல்லிடுவா, நாம அப்புறம் வந்து குடிச்சுக்கலாம். பாக்கியம், காபி என்னடி ஆச்சு? இத வந்துட்டேமா. ஐயோ பால் தீர்ந்து போச்சு. இப்ப என்ன பண்றது? காபி வேற கேக்குறாங்க. இந்த பால்ல காபி கலந்து கொடுத்துடலாம். அம்மாக்கு என்ன தெரியவா போகுது? என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஒரு கலக்கல வேற பண்ணிட்டு வந்திருக்கிற. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது எப்படி கலக்க போகுதுன்னு பாரு. என்னம்மா காபி? அம்மா உண்மையிலேயே என் வயிற்று கலக்குதுமா. இருடி, எனக்கும் வயிற்றுல கலக்கிற மாதிரி இருக்கு. அம்மா அம்மா நிறுடி, என் வயிற்றுல ஒரு மிக்ஸியே ஓடுதுமா. என் வயிற்றுல கையில ஓடுற மாதிரி இருக்குடி. நீ இருடி, நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் இருடி. நான் போயிட்டு வரேன். நீ இருடி. ஐயோ நான் போயிட்டு வந்துறேன். நான் போயிடுறேன். வாடி, சீக்கிரமா வாடி. அம்மா பேப்பரை எடுத்துட்டு போமா. எதுக்குடி? படிக்கவா? குழாயில தண்ணி தீந்து போச்சு. அம்மா அப்ப ஒரு புத்தகமே வேணும். அம்மா ஐயோ அச்சோ. அம்மா சீக்கிரம் வாமா. அம்மா சீக்கிரம் வாமா. அம்மா அம்மா வா வா. அம்மா வந்தாச்சு. கண்ணே, அம்மா உனக்கு பால் சோறு ஊட்ட போறேன். எங்க? காமாட்சி அம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்கேம்மா. நல்லபடி கல்யாணம் முடிஞ்சிட்டா மாங்கல்யத்தை உண்டியில செலுத்துறதா வேண்டிக்கிட்ட. சொன்னபடி பிரார்த்தனை செலுத்த வந்துட்டியே. கல்யாணம் ஆன 3வது மாசமே தாலியை கழட்டுறத இவர் விரும்பல. அதுக்கு பதிலா பணம் போட போறோம். வேண்டாமா வேண்டாம். நாகமலை பத்தி உனக்கு தெரியாது. இவ வரம் கொடுக்கறதுல வள்ளல், வசூல் பண்றதுல சேட்டு மாதிரி வட்டிய முதலுமா வசூல் பண்ணிடுவான். இவளையா நீ ஏமாத்தணும் பாக்குற? நாங்க ஒண்ணு ஏமாத்த பாக்கலாமா? தாலிக்கு பதில் பணத்தை போட போறோம். இதுல என்ன தப்பு? நீ வா போலாம். சரிங்க. லட்சுமி, இந்த பணம் உண்டியில போடு. சரிங்க. நாகமாட ஏமாத்த பார்த்தா நீங்க ஏமாந்து போயிடுவீங்கன்னு கேட்டீங்களா? நீங்க போடுறேன்னு சொன்ன தாலியும் வாங்கிட்டு வட்டியா பணத்தையும் வாங்கிட்டா. இருங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க. சாவித்திரி, என்ன என்ன பாத்தும் பார்க்காத மாதிரி போற? காரியம் முடிஞ்சதும் கவனிப்பே இல்லையே. அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் உங்களை இங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆஸ்பத்திரியில மட்டும் என்ன எதிர்பார்த்தா நான் வந்து அந்த உதவியை நான் இன்னைக்குமே மறக்க மாட்டேங்க. அது உதவி இல்ல, கடன். கடனா? நான் இன்னும் உங்ககிட்ட ஃபீஸ் வசூல் பண்ணலையே. வாங்காத வரைக்கும் அது கடன் தானே. ஆமா, குழந்தை நடக்க ஆரம்பிச்சிட்டாளா? இன்னும் இல்லைங்க. அவ நடக்க ஆரம்பிச்சாதா பொண்ணை விட்டு ஓடி போயிடுவாளே. என்னது? இல்ல, நடக்க ஆரம்பிச்சா பொண்ணை விட்டுட்டு தெருப்பக்கம் போயிடுவாளேன்னு சொன்னேன். பயந்துட்டியா? சரி, நான் வரேன். என் குழந்தை நடக்கணும், ஓடணும், விளையாடணும். ஆனா
எப்பவும் என் குழந்தை என்கிட்டே இருக்கணும். அவ என்கிட்டே இருக்கணுங்க. அவசரப்பட்டு நீ அப்படி வேண்டிக்கிட்டது உன் தப்பு. அதையும் நினைச்சு பயப்படுறதை விட அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது தான் யோசிக்கணும். அம்மா அம்மா, குழந்தைய காணுமா? என் குழந்தை காணுமா? ஆமாவா? அம்மா, எங்க குழந்தை பெண் குழந்தையா? ஆமாமா, பாத்தீங்களா? அனாதே எங்க ஒரு குழந்தை இருந்தது. யாரோ ஒரு அம்மா வந்து இந்த குழந்தை எனக்கு தெரியும், இதை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரு அப்படின்னு தூக்கிட்டு போனாங்க. அப்படியா? அவங்க எந்த பக்கம் போனாங்க? பஸ் ஸ்டாண்ட் பக்கமா. டிக்கெட் என்னவா போனோம்? நாகேஸ்வரன். சார், 10 மாச பெண் குழந்தை ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தது. ஒரு அம்மா தூக்கிட்டு வந்தாங்க, பாத்தீங்களா? இப்பதான் பஸ்ல போறாங்க. எந்த பஸ்? நாகேஸ்வரம் பஸ்ல. ராணி, 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 நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நமக்கு தெரியாம நம்ம குழந்தைய கோயிலுக்கு தூக்கிட்டு வந்தது வேற யாரும் இல்லைங்க. நாகம்மாதான். இந்த நாகம்மாவேதான். இருந்த நம்பிக்கையெல்லாம் இன்னையோட போச்சு. நிச்சயமா நாகம்மா என்கிட்ட இருந்து குழந்தைய பறிச்சுக்குவா. இனிமே என் குழந்தை எனக்கு இல்லைங்க, எனக்கு இல்ல. சாவித்ரி, ஏன் இப்படி அனாவசியமா பயப்படுற? பக்கத்து ஊர்ல இருந்தா தானே நாகம்மா நம்ம குழந்தையை தேடி வரும். நாம குழந்தைய எடுத்துக்கிட்டு நாகம்மா வர முடியாத ஊருக்கு போயிடுவோம். போயிடலாம், வா சீக்கிரம். பக்த கோடிகளே, சாமிய கும்பிடுறதுன்னா சும்மா 10 பைசா கற்பூரம் வாங்கி ஏத்தி கன்னத்துல போட்டுக்கிறது இல்ல. படையிலே ரிச்சா இருக்கணும். பாலை சுண்ட காய்ச்சி அதுல குங்குமப்பூவை போடுங்க. அப்புறம் சும்மா கம கமன்னு நெய் மணக்க முறுமுறுன்னு வறுத்த முந்திரிய போட்டு அப்படியே தள தள தளன்னு சக்கரை பொங்கலை பண்ணி கொண்டு போய் சாமி முன்னால படைச்சா வராத சாமியும் வந்துடுமே. சாமியோ, ఇక్కడ పామాయిలే కడకలేదు, మీరు ఎన్నెన్నమో சொல்றீங்க. யார் மணி? నేను చిల్లర కొట్టు చిట్టమ్మ. தெரியలేదు, உன் வீட்டு கக்கூஸ் கழுவுறவு சாமி. என்ன இது கக்கூஸ் கக்கூஸ்னுட்டு இங்க வந்து அசிங்கம்? அசிங்கமா? బౌతుకుள்ள இருக்கும்போது అసింగం లేదు, வெளியில வந்து అసింగమా? సామ్యో, మీరు చెప్తావే గమ్మ గమ్మని నెయ్యి వేసి పొంగల్ చేస్తామని. ఆ వాసన ఎல்லாம் తుండ్ర వరకిందా, அப்புறம் అంతా గబ్బుதான். ஏன் சாமி, ஏதோ ஏழைப்பாளைங்க சாமி கும்பிடுறதுக்கு ஒரு வழி சொல்லுவியா? அது உடிச்சேசி நெய் போடு பால் காய்ச்சுன்னு చెప్తావే. అదంతా పడచాதான் வருவேன்னு சாமி உனக்கு தந்தி கொடுத்துச்சா? நீ ரொம்ப பேசுற. பக்த கோடிகளே வந்து பிரசாதம் வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் ஏமோ குடுக்குறியே, நாக்கு ஏதாச்சும் குடு சாமி. నేను புள்ள குட்டி இல்லாதவா. உனக்கு புள்ள குட்டி இல்லையா? பக்கத்து அரச மரத்தடியில 4 வருஷமா ஒரு நாகம்மா சிலை இருக்கு. அது உனக்கு பொண்ணு மாதிரி. அதை எடுத்துட்டு போய் வளர்த்துக்க போ. అవునా சாமி? ஐயோ, நான் பொண்ணும் அரச மரத்தடியிலயா இருக்குது. நான் బంగారు தங்கம், நான் செல்ல தங்கம். నేను ఇప్పుడే వస్తానమ్మా. నా బంగారు తంగం, నా చెల్ల తంగం, నువ్వు ఎక్కడమా ఇరుకురే? నా ఎక్కడి నుంచి
ఇక్కడ ఉంటావా? అయ్యో నా తాయి, నువ్వు ఇప్పుడు అనాదిயா இருக்கிறியம்மா. நீ கவலையே படாத. இனிமே நீதான் என் பொண்ணு. நான் கண்ணு மாதிரி. ரா நம்ம ఇంటికి పోతాం. வீட்டுக்கு పోతాம்மா. ரா ராமா ரா. ஒரே சிக்கனாரா. இது தூக்கி நான் தலையில வை. நான் ఇంటికి எடுத்துட்டு போணும். போய் இந்த கல்ல இருக்குமா வீட்டுக்கு தூக்கிட்டு போறேன். కళ్ళు చెప్పకూడదు. ఇది నాగమ్మ నా బిడ్డ ఏం పొన్ను సామియార్ చెప్తున్నారు. சாமியாருக்கு பைத்தியமா உனக்கு பைத்தியமான்னு தெரியல. ఎవరికి పైతి లేదు, ముందు తూకుపా. 4 வருஷமா இங்க கிடக்குது. எப்படியே இடம் காலியான சரிதான், எடுத்துட்டு போ. నా బంగారు காபி சாப்பிடுங்க. என்னங்க என்னங்க காபி சாப்பிடாம என்னையே முறிச்சு பாக்குறீங்க? அது குழந்தை பெத்து 4 வருஷம் ஆகுது. இன்னும் கன்னி பொண்ணு மாதிரியே இருக்க. அதான் உன்னை பார்க்கும்போது எனக்கு சைட் அடிக்கணும் போல தோணுது. இது பாருங்க, இப்படி பகல்ல சைட் அடிக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். 10 அடி குடிசையில இருக்கிறவனே பகல்ல பொண்டாட்டியோட டூயட் பாடுறான். நமக்கு கவர்மெண்ட் இவ்வளவு பெரிய ஜமீன்தார் பழச குவார்டர்ஸா கொடுத்துருக்கு. இதுல ஓடி பிடிச்சு விளையாடினா எப்படி? குழந்தை கீழே விளையாடிட்டு இருக்காங்க. நல்ல வேளை, இந்த 4 வருஷமா அந்த நாகம்மா தொல்லையே இல்லாம சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கோம். அது சரி சாவித்ரி, நான் உனக்கு கேக்குறேன். சப்போஸ் அந்த நாகம்மா குழந்தைய கேட்டு இப்ப இந்த ஊருக்கு வந்துட்டா என்ன பண்ணுவேன்? நாகம்மா என்னங்க, அந்த அம்மனையை வந்து கேட்டாலும் நான் என் குழந்தையை கொடுக்க மாட்டேன். அப்ப நாகம்மா எதிரி நினைச்சிட்டியா? பாசத்தை பங்கு போட வந்தா நாகம்மா எனக்கு எதிரிதான். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா என் உயிரே போனாலும் சரி, எதிர்த்து போராடுவேன். ஆமா, நீங்க ஏதோ ஸ்கெட்ச போட்டு பாதியிலே விட்டுட்டு வந்துட்டீங்க. ஆமா, போய் முதல்ல அந்த வேலையை பாருங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க செய்யற வேலைய நானும் செய்றேன் டாடி. அப்படினா நீ என்ன மாதிரி இன்ஜினியர் ஆக போறியா? ஆமா, இந்த மிஷின் பேர் என்ன? இதுவாமா, இதுக்கு பேரு கம்ப்யூட்டர். மனுஷனை விட இதுக்கு மூளை ஜாஸ்தி. நாம ஏதாவது மேட்டர் ஃபீட் பண்ணி வச்சா நாம எப்ப கேட்டாலும் மறக்காம காட்டும். அப்படியா? இதோ பார் மை டியர் கம்ப்யூட்டர், நான் கட்ட போற பிரிட்ஜோட ஸ்கெட்சை உனக்கு ஃபீட் பண்ணனே, அதையும் பேர் ராணி காட்டுறியா? வெரி குட். அது பாத்தியா பிரிட்ஜ், the bridge on river Kwai. தன் 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 தன். எப்படி பிரிட்ஜ்? வெரி குட் டாடி. நானும் இந்த மிஷினை டெஸ்ட் பண்ணட்டா? மை டியர் கம்ப்யூட்டர், எங்க அம்மா மனசுல இருக்கிறத காட்டுறியா? குழந்தை அது உங்க அம்மா பைத்தியகாரத்தமா ஏதோ ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்க. அதன் சரி, நீ ஸ்கூல் கிளம்ப டைம் ஆச்சு. போ சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சாவித்திரி வேற வேலை இல்ல, 4 வருஷமா பழசையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அச்சோ அம்மா, நாம இந்த ஊருக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. எனக்கு கல்யாணம் ஆகல, குழந்தையும் பிறக்கல, சொத்தும் கிடைக்கல. கவலைப்படாதடி, குழந்தைக்கு 5 வயசு ஆனதா இந்த சொத்தெல்லாம் சேரும்னு உங்க அப்பா உயிர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ ராணிக்கு 4 வயசு ஆகுது. இன்னும் 1 வருஷம் டைம் இருக்கு. அதுக்குள்ள நான் நினைச்சதை முடிக்காம விட மாட்டேன். நான் பொண்ணு நாகம்மா, நான் பங்கார தங்கம். சீக்கிரம் தூங்கு தூங்குமா. நாளைக்கு நம்ம ஊர்ல நாகபஞ்சமி, ஊரெல்லாம் திருவிழாவா இருக்கும். நம்மளும் கலந்துக்க வேணாவா? தூங்குமா தூங்கு தூங்குமா. என் ராஜாத்தி. ఏమేది నిద్ర రాలేదా? రాలేదు. ఏమేది என்ன செஞ்சா தூங்குவேன்? நம்ம முனியம்மா குழந்தைக்கு தாலாட்டு பாடுறா. நானும் உனக்கு தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறேன். ராமா ரா.
வடக்கிலே இருக்குது திருப்பதி, தெற்கு திசையில் தானே இருக்குது ஸ்ரீரங்கம். வடக்கிலே இருக்குது திருப்பதி, தெற்கு திசையில் தானே இருக்குது ஸ்ரீரங்கம். நட்ட நடுவுலே நாகேஸ்வரம் தான், அங்கே கிடைச்சது முத்துச்சரம் தான், இந்த முத்துச்சரம் தான். வடக்கிலே இருக்குது திருப்பதி, தெற்கு திசையில் தானே இருக்குது ஸ்ரீரங்கம். உப்பு கண்ட சொரா புட்டு கருவாடு, நெத்திலே கருவாடு, அம்மாயிக்கு ஆக்கி வச்ச நீ சூடு, இக்கட நீ சூடு. பத்தாட்டி படைக்கிறேன் வெள்ளாட்டு ஈரல் தான், அத்தோட கொடுக்கிறேன் வாங்கோழி வறுவல் தான். சின்ன சோறு செரிக்கத்தான் வாங்கி தரேன் சோடாதான், போட்டுக்கத்தான் கொடுக்கிறேன் ஜர்தா வச்ச விடாதா. வடக்குலே இருக்குது திருப்பதி, தெற்கு திசையில் தானே இருக்குது ஸ்ரீரங்கம். நட்ட நடுவுலே நாகேஸ்வரம் தான், அங்கே கிடைச்சது முத்துச்சரம் தான், இந்த முத்துச்சரம் தான். வடக்கிலே இருக்குது திருப்பதி, தெற்கு திசையில் தானே இருக்குது ஸ்ரீரங்கம். தெலுங்கு தேசம் தேடி வந்த நாகம்மா, மதராஸ் நாகம்மா, నీకు ఏమి కావాలని చెప్పమ్మా, అழுదా తప్పమ్మా. பொன்னேனி அழகுலே நீதானே ஜெயபிரதா, பூவான திருப்புலே நீதானே ஜெயசுதா. விஜயசாந்தி போலதா வீரமுள்ள பொண்ணுதா, பானுப்பிரியா போலதா பளபளக்கும் கண்ணுதா. வடக்குலே இருக்குது திருப்பதி, வடக்கிலே இருக்குது திருப்பதி, தெற்கு திசையில் தானே இருக்குது ஸ்ரீரங்கம். நட்ட நடுவிலே நாகேஸ்வரம் தான், அங்கே கிடைச்சது முத்துச்சரம் தான், இந்த முத்துச்சரம் தான். ஆரிரோ ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரோ. அப்பா அம்மா, தலையில ஒரே பேனு, நாண்ட கடிக்கிற மாதிரி கடிக்கிட்டு டோப்பா எடுத்துட்டு. இருக்கிற தொலை பத்தாதுன்னு இது வேற. ஆமா, இந்த டோப்பா முடிக்குள்ள எப்படி பேன் வந்தது? ராத்திரி உன் பக்கத்துல தானே படுக்கிறேன், உன் தலையில இருக்க பேன் என் தலைக்கு வந்து குட்டி போட்டுச்சு. அம்மா, ஒரு நல்ல ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா, இப்படிதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனை கூட்டிட்டு வந்தேன். என் பொண்ணுக்கு முழுசா மொட்டை அடிச்சிட்டு போயிட்டான். மகானுபாவன் எந்த கத்தி வச்சு செஞ்சானோ 4 வருஷமா முடி வளரவே இல்ல. இந்த மொட்டைக்கு சந்தனம் பூசி பூசி என் கை ரேகையே காணாம போயிடுச்சு. கவலைப்படாதீங்கம்மா, அந்த ஆளே திரும்ப வந்திருக்கான். ஐயோ, எதுக்கு? எனக்கு மொட்டை அடிக்கவா? அதுக்கு இல்லம்மா, உங்க பொண்ணுக்கு மாப்பிளை பாத்துட்டு வந்திருக்கான். மாப்பிளையா? அப்ப கூப்பிடு கூப்பிடு. யோ வாயா. வணக்கம்மா. வணக்கம். ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா. ஐயோ, எதுக்கு? குடிக்கிறதுக்குமா. அப்புறமா குடிச்சுக்கலாம். முதல்ல வந்த விஷயத்தை சொல்லு. அம்மா, நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா தான் பொண்ணுக்கு மாப்பிளைய பார்த்துட்டு வந்திருக்கேன். என் பொண்ணுக்கா? பொண்ணு மொட்டையா இருந்தாலும் பரவாயில்ல,
நல்ல கட்டையா இருந்தா போதும் விட்டார். அம்மாமா அந்த மாப்பிள்ளையே எனக்கு வேணுமா? ஆனாமா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னையா சிக்கல்? மாப்பிள்ளை கிட்ட பொண்ணுக்கு பாட தெரியும், படிக்க தெரியும், நல்லா இங்கிலீஷ் பேச தெரியும்னு ஒரு சின்ன பொய்ய சொல்லிட்டேன். நாம எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி நிறவணும். என் பொண்ணுக்கு இங்கிலீஷ்ல ஏபிசிடி கூட தெரியாது. என்ன பெரிய இங்கிலீஷ்? நான் பார்க்காத இங்கிலீஷ். 4 வார்த்தை சொன்னா சரிங்க, மத்தத நான் மேனேஜ் பண்ணிக்கிடுறேன். அச்சச்சோ 4 வார்த்தையா? என்னது அது? அவங்க ஏதாவது கேட்டா எஸ், நோ, ஐ சி, தேங்க் யூ அப்படின்னு 4 வார்த்தை சொல்லிடு. மத்தத நான் பாத்துக்கிறேன் விடு. எஸ், நோ, ஐ சி, தேங்க் யூ. இவ்வளவுதானா? யோ அடிச்சு தோல் கலப்பிடுறேன். டிரைவர், ஏன்பா வண்டியை நிறுத்திட்ட? கொஞ்சம் இருங்கம்மா, என்னன்னு பாக்குறேன். அம்மா அங்க பாருமா, அந்த சிலை ரொம்ப அழகா இருக்குல்ல. நான் போய் விளையாடட்டுமா? அதுகிட்ட போக கூடாது. ஒரு முட்டமாவது கொடுத்துட்டு வரேம்மா. ராணி, சிலைக்கு போய் யாராவது முட்டை கொடுப்பாங்களா? முதல்ல உட்காரு. டிரைவர், வண்டி ரெடி ஆகலைனாலும் பரவாயில்ல, முதல்ல போய் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வா. கொஞ்சம் இருங்கம்மா, வண்டியே ரெடி ஆயிடுச்சுமா. அப்ப சீக்கிரம் வண்டி எடு. போப்பா. பாத்தியா, உனக்கு அம்மா கருவாட்டு குழம்பு, மீன் வறுவலும், கோழி வறுவலும், சொரா புட்டு எல்லாம் கொண்டாந்துருக்கிறேன். தினமா தின்னு. நான் பொண்ணு இல்ல, நான் கண்ணு இல்ல. சாப்பிடுமா, சாப்பிடுமா, சாப்பிடுமா. சாப்பிட மாட்டியா? சாப்பிடவே மாட்டியா? அந்த கதை சொன்ன சாமியார் சொல்ற மாதிரி பாலு, நெய், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அதெல்லாம் படைச்சாதான் சாப்பிடுவியா? அదంతా வாங்கறதுக்கு నా దగ్గర దుడ్డు లేదు. ఇదా ఉంది, తిన్ను. తిన్నమ్మా. తినమాటే? తినమాட்டியா? తినమాட்டியா? நான் உன்னை என் பொண்ணுன்னு நினைச்சேன். நீ கள்ளதானு காட்டிட்ட. நீ மட்டும் இன்னைக்கு சாப்பிடல, உன் கண்ணு முன்னாலேயே தலைய மோதிக்கிட்டு செத்து போயிடு. அவனு பாரு. பொண்ணு இல்ல, கல்லுதான், கல்லுதான், கல்லுதான். நீ எவரோ? யாரம்மா நீ? நானா? இதுவரைக்கும் நீ யார சாப்பிட வாவான்னு கூப்பிட்டியோ அந்த நாகம்மா. నువ్వు నాగమ్మావా? నిజమావా? அம்மா அம்மா, நீ எம்புட்டு அழகா இருக்கம்மா. உன்னை நான் கண்டபடி திட்டேனே, கல்லுன்னு சொல்லிட்டேனே. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா. தாயே, என்ன மன்னிச்சிடுமா. பரவாயில்லம்மா, அன்பான திட்டு கூட ஒரு அர்ச்சனை மாதிரிதான். ஆமா, சாப்பிட சாப்பிடன்னு என்ன கூப்பிட்ட? சாப்பாடுங்க இதோ இப்பட கொண்டு வரேன். அம்மாடி, நான் அந்த பக்கம் போனோன்னு நீ இந்த பக்கம் போயிடக்கூடாது. நான் வர்ற வரைக்கும் இங்கேயே இருக்கணும், பேச்சு மாறக்கூடாது. எனக்கு நாக்கு 2, ஆனா எப்பவும் வாக்கு 1. இதுக்கா சாப்பிடமா? என்னது கோழி, மீனெல்லாம்? ஏன் தாயி, இதெல்லாம் உனக்கு பிடிக்காதா? பிரியமா எது கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும். அப்படின்னா சாப்பிடமா, சாப்பிடு தாயி. முட்டை சாப்பிடுறவளுக்கு கோழியே கிடைச்சிருக்கு. சாப்பிடு தாயி, சாப்பிடமா. என் தாயே, நீ வயிறார சாப்பிட்டதை பார்த்த உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் பங்காரு தள்ளி. அம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ சிலையா இருந்த, இப்ப பொண்ணு ஆயிட்ட.
இத்தனை நாள் నువ్వు எங்கம்மா இருந்த? சித்தம்மா, நீ அதையெல்லாம் கேட்ட உண்மையாவே உன்னை விட்டு போயிடுவேன். ஐயோ, என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. இனிமே நான் எதையுமே கேட்க மாட்டேன். யாராவது உன்னை பத்தி கேட்டாலும் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. என் தங்கம், என் செல்லம், என் பொண்ணு, என் தங்கமே, என்னை விட்டு போயிடாதம்மா. என் கூடவே இரும்மா. டிரைவர், வந்த வழியே போக வேண்டாம், நேரா போப்பா. மெயின் ரோட்ல மினிஸ்டர் வர்றாருமா, அந்த பக்கம் போக முடியாது. கொஞ்சம் வண்டி நிறுத்து. சாவித்ரி, நீ சொல்றது உண்மையா? உண்மைதாங்க. ஸ்கூலுக்கு போற வழியில குடிசை வாசல்ல ஒரு பாம்பு சிலையை பார்த்தேங்க. அது நம்ம நாகம்மா சிலை மாதிரியே இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த சிலை எங்களை பார்த்த உடனே அப்படியே திரும்பிச்சிங்க. அப்புறம் ஸ்கூல்ல இருந்து வரும்போது பார்த்தா அந்த சிலையே அங்க காணுங்க. ஆரம்பிச்சிட்டியா? 4 வருஷமா நாகமாவை பத்தி பேசாம இருந்தேன். இப்ப திடீர்னு ஏதோ ஒரு சிலையை பார்த்துட்டு பயந்து போய் வந்திருக்க. இத பாரு, ஊர்ல எத்தனையோ பாம்பு சிலை இருக்கு, அதெல்லாம் நாகம் ஆயிடுமா? நீ பயப்படாம வா. நீயா பாடுன? நேனுதாம்மா. பாவந்தா? நான் யாரோ பாடினாங்கல்ல நினைச்சேன். அது சரி, ஒரு நல்ல பாட்டா பாடக்கூடாது, பாம்பை பத்தி பாடிக்கிட்டு இருக்கியே. தப்பு தப்பு, பெரிய தப்பு. பாம்புன்னு చెప్పக்கூடாதும்மா. அது நாகம்மா. நாகம்மா மனசு அவ குடிக்கிற பால் மாதிரியே வெள்ளம்மா. சரி சரி, அத பத்தி இப்ப என்ன பேச்சு? நீ உன் வேலையை பாரு. ஆமா, ఏమిట్రా ఇది? నాగమ్మ పத்தி சொன்னா இந்த மாவுக்கு புஷ்ஷுன்னு கோபம் వస్తుంది. சித்தம்மா, இங்க கொஞ்சம் வா. ஏமிடா கண்ணு? நீ ரொம்ப நல்லா பாடுற. అవునా? ஆமா. சித்தம்மா, எனக்கு பாட்டு பாட கத்து தருவியா? நானா பாட்டு கத்து கொடுக்கறதா? சரியா போயிந்தி இப்போ. அதுக்கு நான் வீட்டுல நான் பொண்ணு இருக்குது, அது கத்து கொடுத்துதான் நான் இப்ப பாடினேன். அப்படியா? அவனு வேணும்னா நீ என் பொண்ணு கிட்ட வந்து பாட்டு கத்துக்கோ. பீஸு 50 ரூபா கொடுத்தா சாலு. அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு பணத்தோட வர. அம்மா கிட்ட பொய்யா? பொய்னா ஏமே? ஏமோ. இதான் என் பொண்ணு ஸ்ரீதேவி. இது என் மகன், இது என் வீட்டுக்காரரு. என்ன சட்டையே போடலன்னு பாக்குறீங்களா? அந்த காலத்து தியாகி. அச்சோ, இவர்தான் என் மாமனாரா? என்ன என் புருஷனை பார்த்து கண்ணடிக்கிற? ஆர் யூ ஃபூல்? எஸ்
என்ன இப்படி பேசுற? Are you educated? No, no. I don't like you. I see. Stop the marriage. Thank you. ஐயோ ராணி எங்கம்மா போற? அம்மா, நான் ஸ்கூல்ல பாட்டு பாடி பிரைஸ் வாங்கணும் இல்லையா? ஆமாம்மா, அப்பதான் உனக்கும் பெருமை அம்மாவுக்கும் பெருமை. டீச்சர் வீட்டுக்கு போய் பாட்டு கத்துக்கட்டா? எந்த டீச்சர் கிட்ட? ஸ்கூல் டீச்சர் கிட்ட தான்மா. கொஞ்சம் இருமா, நானே உன்னை கார்ல கூட்டிட்டு போறேன். வேணாம்மா, டீச்சர் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நானே போயிடுறேன். ராணி ஜாக்கிரதை, அன்னைக்கு நாம போனோமே அந்த குடிசை பக்கம் போயிடாத. இல்லம்மா, நான் போறது மெயின் ரோடு தான். சிட்டம்மா. ஹை ராணி, சொன்ன மாதிரியே வந்துட்டியே. உங்க அம்மா அனுப்புவாங்களோ மாட்டாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். கரெக்டா வந்துட்டியே. வா ராணி, என் இடத்துக்கு உனக்கு வழி தெரியுமோ தெரியாதோன்னு நானே உன்னை தேடி வந்துட்டேன். நீ சிட்டம்மா? அது யாரு? என்ன தெரியல, நல்லா பாரு. உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். பொண்ணு, நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கே நீங்க வந்ததில்ல, எப்படி பார்த்திருக்க முடியும்? இருந்த இடத்துல இருந்தே உன்னை பாக்குற சக்தி என் கண்ணுக்குண்டு. சரி, பாட்டு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்ன குருதட்சணை இல்லையா? கொண்டு வந்திருக்கனே. ஏன் இது தாளம்பு கொண்டாந்துருக்கு? தாளம்பு எனக்கு பிடிக்கும்னு ராணிக்கு நல்லா தெரியும். சரி சரி, நீங்க பாட்டு ஆரம்பிங்க, నేను போய் கக்கூஸ் கழுவ போத்தானு. வஸ்தானம்மா. எட்டடுக்கு மாளிகையில் வட்டமிடும் வண்ண கிளி, பத்தடி கூச்சுக்குள்ள பாட்டு கேட்க வந்த கிளி. எட்டடுக்கு மாளிகையில் வட்டமிடும் வண்ண கிளி, பத்தடி கூச்சுக்குள்ள பாட்டு கேட்க வந்த கிளி. ரெக்க ரெண்டு முளைச்சதால உங்கிட்ட உள்ளது எங்கிட்ட வந்ததடி. சரிகம பபத மாம பதனி சதனித கனிச மம பதனி கக கம பதனி சனி நிசச நிச தன்னி தன்னி பத
கொடுத்தது யாரு? எங்க டீச்சர். பேரு? நாகம்மா. ஊரு? நாகேஸ்வரம். பாட்டு அவங்க உனக்கு ரொம்ப நெளிவு சுழிவோடு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் ஒரே குழப்பமா இருக்கேன். நாளைக்கு ராணியை ஃபாலோ பண்ணி போய் அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். என்ன ராணி அப்படி பாக்குற? உங்களை டீச்சர்னு கூப்பிடவா, அக்கான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடவா? மாடு கருப்பா இருந்தாலும் சிகப்பா இருந்தாலும் கறக்கிற பால் வெள்ளைதா. நீ என்னை எப்படி கூப்பிட்டாலும் நான் உனக்கு அம்மாதான். அம்மானே கூப்பிடுறேன். அம்மா, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உன்னை பிடிக்கிறதுக்கு தானே நானே இங்க வந்திருக்கேன். என்ன சாப்பிடுற? உனக்கு என்ன பிடிக்கும்? முந்திலாம் இட்லி தோசை தான் பிடிக்கும். இப்ப முட்டை பால் தான் பிடிக்குது. இப்பதான் நீ ஏன் வழிக்கு வந்திருக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை என்ன மாதிரி ஆட வச்சிடுற. நீ சொல்றது நிஜமா? ஆமாங்க. அன்னைக்கு நான் நாகம்மா சிலையை பார்த்தேன்னு சொன்னப்ப நீங்க நம்பல. இன்னைக்கு அதே குடிசை கிட்ட நாகம்மாவை நான் நேர்லயே பார்த்தேங்க. 4 வருஷத்துக்கு முன்ன டாக்டரா வந்து எனக்கு பிரசவம் பார்த்த அதே நாகம்மா இப்ப டீச்சரா வந்து ராணிக்கு டியூஷன் சொல்லி தர்றது என் கண்ணால பார்த்தேங்க. இப்படியே விட்டுட்டா ராணி நம்ம கையை விட்டு போயிடுவாங்க. ராணி நம்ம கையை விட்டு போயிடுவா. பாப்ரே பாப். முதல்ல ஏச போடலாமான்னு பாத்தீங்க, அப்புறம் எட்ட போடலாமான்னு பாத்தீங்க, இப்ப ராணிய தொட்டு இருக்கீங்க. இப்படியே போனா ராணி உங்க கைய விட்டே போயிடும். இப்படியே விட்டுட்டா ராணி நம்ம கையை விட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே நான் டிக் பண்ணிருக்க வேண்டியது, கொஞ்சம் ஏமாந்துட்டேன். இப்ப டிக் பண்ணிட்டேன். மிஸ்டர், பணத்தை நீ என்ன பாக்குற? பணத்தை முதல்ல நான் ஏசி எடுத்தது, அப்புறம் 8 எடுத்தது, கடைசியா குயின் எடுத்தது, எல்லாமே கரெக்டா சொல்ற. நீ சூதாட்டக்காரன் இல்ல, சூனியக்காரன். நீ ஜெயிச்சது செல்லாது. என் பணத்தை தொட விட மாட்டேன். நான் பணத்தை வாங்காம போக மாட்டேன். கையடுறா.
வெயிட். இப்போ நான் உங்களை விரோதியா நினைக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெண்டா தான் சொல்றேன். நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கீங்க. நம்பிக்கை இல்லையா? உங்க பாக்கெட்ல ஒரு குழந்தை போட்டோ இருக்கு. அந்த குழந்தைய சுத்தி பாம்பு இருக்கு. சந்தேகம் இருந்தா எடுத்து பாருங்க. இதான் என் அட்ரஸ். எப்ப வேணாலும் என்ன உதவி வேணாலும் நீங்க என்ன வந்து பார்க்கலாம். See you then. நீ டியூஷன் போனது போதும். பாட்டு வேணா ஒரு மண்ணும் வேணாம். நீங்க இரு. அம்மா அம்மா பாட்டு கத்துக்கிட்டா தானம்மா பிரைஸ் வாங்க முடியும். நான் டியூஷனுக்கு போறேம்மா. வேணா சொல்றல. சும்மா இரு. அம்மா அம்மா அம்மா. இந்த வெளிய விட்டா தானே நீ பாட்டு கத்துக்குற. உள்ளே கடக்கு. பாட்டு கத்து கொடுக்கறாளாம் பாட்டு. இனிமே அவ எப்படி கத்து கொடுக்கறான்னு பாப்போம். சாரி மா பதா மா பப்பா பப்பா மரி மரி ரே சத்தா ரி மரி தரே ரே மா பதா மா பப்பா ரி பா மகரி சத்தா பட்டை ஊரிக்கிற பச்சை மரம் போல சட்டை ஊரிக்கிற ஜாதி உச்சந்தலையிலே உள்ளவரையிலே நின்னிடும் மாணிக்க ஜோதி. அடியே என் வண்ணக்கொடி நான் யாரு கண்டுபிடி, நான் யாரு கண்டுபிடி. அடி பைத்தியக்காரி, நீ ஆஃப் பண்ணா நான் ஆஃப் ஆயிடுவேனா? விளக்கு அடைக்கிற மாதிரி நிலவை அடைக்க முடியுமா? இல்ல காத்ததா கையால பிடிக்க முடியுமா? உன் மாயா ஜாலத்தை எல்லாம் ஏகிட்டு காட்டாத. மரியாதை எங்க இருந்து போயிடு. என் கடனை கொடுத்துரு, நான் போயிடுறேன். கடன் கடன் ஏன் இப்படி அலையிற? எந்த தாயாவது பெத்த குழந்தை கொடுப்பாளா? இத நீ முதல்லயே யோசிச்சிருக்கணும். காரி 6 வரைக்கும் காலை பிடிச்ச, இப்போ கழுத்து பிடிக்கிறியா? எத்தனை லட்சம் வேணாலும் கேளு, உன் கோயில் உண்டியல கொண்டு வந்து கொட்டுற. தயவு செஞ்சு என் குழந்தைய மட்டும் விட்டுரு. காரு, பங்களா, தோட்டம், தொரவு எல்லாம் இருந்தும் ஒரு குழந்தை இல்லையேன்னு நீ எப்படி எல்லாம் அழுத? கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் ஒரு குழந்தைக்கு ஈடாகாது. வம்பு பண்ணாம குழந்தைய கொடுத்துரு. நான் படாத பாடலாம் பட்டு 10 மாசம் சுமந்து பெற்ற குழந்தைய வாய் தவறி சொன்ன வார்த்தைக்காக உனக்கு தார பார்க்கணுமா? அது ஒரு காலம் முடியாது. உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. தெய்வத்தோட மோதி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? ஏன் முடியாது? சதி, அனுசியா, சாவித்திரி எல்லாம் தெய்வத்தோட மோதலையா? இல்ல அவங்க ஜெயிக்கலையா? அந்த சாவித்திரி புருஷனுக்காக போராடி ஜெயிச்சா. இந்த சாவித்திரி குழந்தைக்காக போராடி ஜெயிப்பா. இது நிச்சயம். எந்த குழந்தை எனக்கு காணிக்காக்குறேன்னு வேண்டிக்கிட்டியோ அந்த குழந்தைய வாங்காம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். இது சத்தியம். என்னாச்சு? ஏமா அழற? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. ஊருக்குள்ள வந்த நாகம்மா இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. பூட்டின கதவு பூட்டினபடியே இருக்க டிவில வந்து பேசுறாங்க. சர்வ சக்தி உள்ள நாகம்மாவோட சாதாரணமான நாம போட்டி போட்டு எப்படிங்க ஜெயிக்க போறோம்? இனிமே நம்ம குழந்தை நமக்கு இல்லைங்க, நமக்கு இல்ல. வெல்கம் மிஸ்டர் ராமு, வெல்கம். பாப்ரே பாபா, என்னை தேடி நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹலோ மிஸ்டர் ராமு, வீட்டுக்கு வந்த விருந்தாளி நீங்க ரொம்ப நேரம் நிற்க கூடாது. ப்ளீஸ் டேக் யூர் சீட். என்ன மிஸ்டர் ராமு, என்ன பாக்குறீங்க? சும்மா அப்படி உட்காருங்க. மிஸ்டர் ராமு, என்ன சாப்பிடுறீங்க? பியர், விஸ்கி, பிராண்டி ஆர் ரம்?
இப்படி டிவில வந்து பயமுறுத்தாதீங்க. நேர்ல வாங்க ப்ளீஸ், நேர்ல வாங்க. என்ன மிஸ்டர் ராமு, வீட்ல தான் டிவி பிரச்சனை, என்ன இங்க வந்து டிவி பிரச்சனை பாக்குறீங்களா? கடவுள் தூண்லயும் இருப்பான், துரும்புலயும் இருப்பான். நான் டிவிலயும் இருப்பேன், நேர்லயும் இருப்பேன். மிஸ்டர் லால், ஒரு இக்கட்டான நிலைமையில உங்ககிட்ட உதவி கேட்டு As a friend, நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய தயாரா இருக்கேன். Come on, tell me. குழந்தை பாக்கியம் இல்லாதனாங்க பிள்ளை வர கேட்டு கோவிலுக்கு போனோம். இதான் நடந்தது. மிஸ்டர் லால், எப்படியாவது என் குழந்தைய நீங்க தான் நாக மாட்டேன்னு காப்பாத்தணும். You don't worry. நாளைக்கே நான் உங்க வீட்டுக்கு வரேன். அந்த நாகமாவை இந்த ஊரை விட்டே நான் விரட்டிடுறேன். மிஸ்டர் லால், உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ். நாகம்மா எல்லையை தாண்டி நம்ம இடத்துக்கே வந்துட்டான். இவனுக்கு உதவி செய்யற மாதிரி அந்த நாகம்மாவை பிடிச்சு அபூர்வ மாணிக்கத்தை எடுத்துட வேண்டியதுதான். அம்மா என்னம்மா? எல்லா பொம்மையோட எனக்கு அந்த பொம்மை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா அம்மாவா? இது யார் புது அம்மா? புது அம்மாவும் இல்ல, பழைய அம்மாவும் இல்ல, வெறும் டீச்சர் அம்மா தான். என்ன சாவித்ரி, சௌக்கியமா? அவங்க இருக்க வேண்டிய இடத்துல ஒழுங்கா இருந்தாங்கன்னா எல்லாருமே சௌக்கியமா இருக்கலாம். 1000ல ஒரு வார்த்தை. ஆனா இருக்க வேண்டிய இடம் எதுங்கிறதானே இப்ப பிரச்சனையே. நவராத்திரி கொலுல அழகழகா தான் பொம்மைகளை அடுக்கி வச்சிருக்கேன். ஆனா அது இருக்க வேண்டிய இடத்துல இல்லையே. இந்த குழந்தை பொம்மை இந்த நாகம்மா கிட்டதான் இருக்கணும். தள்ளுமா. இல்ல, அம்மனுக்கு பக்கத்துல போய் ஒரு சாதாரண குழந்தைய வைக்கலாமா? இந்த குழந்தை இருக்க வேண்டிய இடம் சொந்த அம்மா கிட்டதான். அம்மனும் ஒரு தாய் தான், அவளுக்கும் பிள்ளை பாசம் உண்டு. குழந்தை இங்க இருக்கிறதா பொறுத்த. இல்ல இல்ல, இந்த குழந்தை சாவித்ரி கொஞ்சம் இரு. அவங்க டீச்சர் அம்மா, அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கும். அந்த குழந்தை பொம்மை சாமி பக்கத்திலே இருக்கட்டும். ஆடி வெள்ளி புத்துக்கு பால் விட்ட யோகம், நல்ல யோகம். 10ஆம் மாசம் மாணிக்கம் தந்தது நாகம், ராஜநாகம்.
தப்பிக்க பாக்குற உன்னை விட மாட்டேன். அம்மன் சிலையை சுத்திக்கிட்டா உன்னை விட்டுருவேனா? இப்ப பாரு, அம்மனோட சேர்த்து உன்னையும் பீஸ் பீஸ் ஆக்கிடுறேன். நாகம்மா விரட்டி அடிச்சுப்பீங்க, வாழ்த்து சொல்லி இந்த பூச்செண்டு தரலான்னு வந்தேன். பாவம், இப்படி அடிபட்டு படுத்த படுக்கையா இருக்கீங்க. சீக்கிரமே குணமாகணும்னு இந்த பூச்செண்டை தரேன், வாங்கிக்கங்க. எப்படியோ அம்மன் சக்தியில அந்த பாம்பு தப்பிச்சிடுச்சு. என் மந்திர சக்தியால அதை அழிக்காம விட மாட்டேன். போயிந்தி போச்சு, அந்த போயிந்தி. உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரலாமா? வந்துருச்சே, என்ன பண்ணுவேன்? புலம்பு, பாக புலம்பு. நீக்கு காவாலி, நீக்கு வேணும். சிட்டம்மா, என்ன இப்படி தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்க? என்னால உனக்கு வேலை போயிடுச்சு, குடிசையிலயும் இருக்க முடியாத நிலைமை வந்துருச்சு. இந்த நாகம்மா கல்லாவே இருந்திருக்கலாமே, இப்படி பொண்ணா வந்து தொல்லைப்படுத்துறாளேன்னு நினைக்கிறியா? ஏண்டி, నేను ஒண்ணே சொல்லையா நினைக்கிறேன்னா? బాగుందమ్మా, ரொம்ப நல்லா இருக்கு. నువ్వు రెట్ట నాకు కార్యంగరదు సరియా పోచ్చి. అవును, எந்த தாயாவது குழந்தைய பாரமா நினைப்பாளா? அப்படி நினைச்சான்னா அவ தாய் இல்லம்மா, பேயி. பல்லுல விஷம் இருக்கலாம், சொல்லுல விஷம் இருக்க கூடாது. எனக்கு வேலை போச்சு, வீடு போச்சு, நான் புலம்புறேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, உனக்கு குடுக்கறதுக்கு ஒரு சொட்டு பால் இல்லதம்மா. నువ్వు పట్నియా இருக்கிறேன், நான் புலம்பிக்கு நிக்கிறேன். நீ என்ன பார்த்து என்ன வார்த்தைமா கேட்ட? ஒன்னு நான் பாரமா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு. நியாயமா தள்ளி, நியாயமா தாய். அவசரப்பட்டு அப்படி சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிரு. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, சொல்லாதம்மா. உனக்கு பால் அபிஷேகம் செய்ய இப்ப பால் இல்லையேன்னாமா எனக்கு கவலை. அந்த கவலையை உனக்கு வேண்டாச்சிட்டமா. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நாகம்மாவுக்கு பாலாபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். இப்ப கூட எங்கேயோ ஒரு மூலையில எனக்குன்னு கொஞ்சம் பால் இருக்கும். அம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ரொம்ப பசியா இருக்கு, பால் வேணுமா? பாலாமா வேணும், தரேம்மா. இப்படி நீ கேட்க மாட்டியானுதா நான் 2 நாளா ஏங்கிட்டு இருக்கேம்மா. இதோ இப்பவே கொண்டு வரேன். இப்பவே இங்கேயே உன் கண் முன்னாடியே எனக்கு பாலாபிஷேகம் நடக்க போகுது.
அத்தை. ஆமா, உன் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வந்து பாரு. ஏண்டி உனக்கு என்ன திமிரு? உங்க அம்மா ஆசையா குடிக்கிறதுக்கு பால் கொடுத்தா அது புத்துக்க ஊத்துற. இது புத்து இல்ல, நாகம்மா வீடு. நாகம்மாவா? நாகம்மா அது ஒரு பாம்புடி. இல்ல, நாகம்மா ஒரு தெய்வம். இது கோயில். கேவலம் ஒரு மண்ணு புத்த கோவில நான் சொல்றேன். இப்போ இது என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம், நாகம்மா உன்னை சும்மா விடாது. அவ என்ன பண்றான்னு பாக்கலாம். எச்சு உதச்ச என்ன ஓ நாகம்மா என்னடி செஞ்சுட்டா? அத்தைக்கு என்னாச்சு? அந்த புட்டை உடைச்சாங்க. உடனே கை கால் இழுத்துக்கிட்டீங்க. சீக்கிரம் புறப்படுங்க, டாக்டர் போலாம். நம்ம குழந்தை புத்த கோயில்னு சொன்னா இப்ப வீடே கோயில் மாதிரி ஆயிடுச்சு. இந்த புத்த பார்த்தாலும் பயமா இருக்கு, சித்திய பார்த்தாலும் பயமா இருக்கு. சீக்கிரமா டாக்டருக்கு போன் பண்ணுங்க. நாம போக வேண்டியது டாக்டர் இல்ல. ஹலோ மிஸ்டர் லால். நீங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சதும் புத்து மாயமா மறைஞ்சு போச்சு. புத்து மட்டும் என்ன, உங்க குழப்பம் கஷ்டம் எல்லாமே என்னால மறைய போகுது. தேங்க்யூ தான். மிஸ்டர் ராமு, அன்னைக்கு நாகம்மா டிவில வந்ததா சொன்னீங்க. இன்னைக்கு புத்தா வந்திருக்கா, கரெக்ட்? நீங்க கதவை பூட்டி வச்சாலும் காவல் போட்டு வச்சாலும் எப்படியும் அந்த நாகம்மா வந்து உங்க குழந்தைய கடத்திட்டு போயிடுவா. நாகம்மாவோட சித்து வேலை இங்க செல்லாது, எங்கிட்ட மட்டும்தான். உங்க குழந்தை எங்கிட்ட இருந்தா நாகம்மாவால நெருங்கவே முடியாது. என்ன சொல்றீங்க? கரெக்ட் மிஸ்டர் லால். உங்ககிட்ட இருந்தா எங்க குழந்தைக்கு நாகம்மாவால எந்த ஆபத்து வராது. சாவித்ரி, ராணி லால் வீட்டுக்கு அனுப்பிச்சுக்கலாமா? நம்ம குழந்தை பிரிஞ்சு. சாவித்ரி, ஒண்ணு யோசிக்காத. நமக்கு நம்ம குழந்தை தான் முக்கியம். அது மிஸ்டர் லால் கிட்ட இருந்தா பாதுகாப்பா இருக்கும். ப்ளீஸ். கொஞ்ச நாள் நீ அந்த அங்கிள் வீட்டுல போய் இருக்கியம்மா? அவர் வீட்லயா? சரிம்மா. வாமா வா. ராணி, லால் குழந்தைய பத்திரமா பார்த்துருக்கேன். யூ டோன்ட் வரி, வந்த வேலை முடிஞ்சிருக்கு, நான் வரேன். சௌத்ரி, கவலைப்படாத. பாப்ரே பாப், அந்த பொம்மை எரிஞ்ச மாதிரி அந்த குழந்தைய எரிஞ்சு சாம்பலாக போகுது பாரு. என்ன சார் இது? குழந்தைய பத்திரமா வச்சுக்கன்னு கூட்டிட்டு வந்து இப்படி சித்திரவதை பண்றீங்களா? டேய், அந்த குழந்தையை இப்படி சித்திரவதை பண்ணாதான் ஆட்டோமேட்டிக்கா நாகம்மா இங்க வருவா. அதான் என் பிளான். சார், என்னதான் இருந்தாலும் பாவம் சார் குழந்தை. நாகம்மா, నువ్వు ఎందుకమ్మా இப்படி இருக்க? என்ன விட்டுட்டு எக்கடமா போற? உன் தாய் பாசத்துக்கு கட்டுப்பட்டு நான் இங்க வந்தேன். என் பிள்ளை பாசத்துக்கு கட்டுப்பட்டு
இங்க இருந்து போறேன். ஏன் மீதி నేను 1 மாசமா ஆடி விரதம் இருக்கிறேன். இன்னைக்கு விரதம் முடிச்சு நீக்கு பால் அபிஷேகம் చేసి பூசை நடத்த போறேன். இன்னைக்கு போய் என்ன விட்டுட்டு போறேங்கறியம்மா. சிட்டம்மா, இப்ப நான் உன்னை விட்டு போனாலும் எப்பவும் நான் உன்னோட இருப்பேன். கவலைப்படாத. இங்க நீ ஆடி விரதத்தை முடிக்கிற அதே சமயம் நான் ஒரு அநியாயத்துக்கு முடிவு கட்ட போறேன். வரேன். வெல்கம் வெல்கம். விலை மதிக்க முடியாத மாணிக்கம் என் இடம் தேடி வந்துடுச்சு. அந்த மாணிக்கத்தை நீயா தரியா இல்ல நானா எடுத்துக்கிட்டுமா? என் சக்தி தெரியாம என்கிட்ட விளையாடுற. உன் சக்தியை பத்தியே பேசினா எப்படி? என் சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்குவானா? இப்ப பாரு. ஓம் சக்தி. ஓம் பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் பராசக்தி. அம்மா, உன் அம்சமான இந்த நாக சக்தியை கருட சக்தியால அழிக்க பாக்குறா. அந்த பாவிக்கு சரியான பாடத்தை நீதான் கற்பிக்கணும். கம்ப்யூட்டர் ஃபெயில் ஆயிடுச்சு. என்ன கரைகள் என் பக்கம் திரும்பி வருது?
நாகம்மா, அந்த பாவிக்கிட்ட இருந்து என் குழந்தையை காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றிம்மா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ராணிய உன் குழந்தைன்னே சொல்றியே? என்ன மன்னிச்சிடுமா. சொன்ன சொல்ல காப்பாத்தாத நான் அதுக்குரிய தண்டனையை அனுபவிச்சிட்டேம்மா. இந்த குழந்தையை உருவாக்கி கொடுத்ததும் நீதான், இப்ப உயிரை காப்பாத்துறதும் நீதான். இனிமே இந்த குழந்தை இருக்க வேண்டியதும் உன்கிட்டதான். அப்ப எனக்கு சொந்தமான இந்த குழந்தைய என்ன வேணாலும் செய்ய எனக்கு உரிமை இருக்கு இல்லையா? கண்டிப்பா உனக்கு உரிமை இருக்குமா? அப்படின்னா நான் செய்ய போற காரியத்தை நீங்க ஏத்துக்கணும். சரிம்மா. இப்ப எனக்கு சொந்தமான இந்த குழந்தைய உங்களுக்கு தத்து கொடுக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து ராணி உங்க குழந்தை. இப்படி குழந்தைய ஆரம்பத்திலேயே விட்டு கொடுத்துருக்கலாமேன்னு நீங்க நினைக்கலாம். குழந்தைக்கு 5 வயசு வரைக்கும் மரண தோஷம் இருந்தது. உங்க குடும்பத்தாராலேயே ஆபத்து இருந்தது. அதுல இருந்து காப்பாத்ததா குழந்தையே நான் சுத்தி சுத்தி வந்தேன். இனிமே எந்த ஆபத்தும் இல்ல. இந்த குழந்தை மட்டும் இல்ல, எல்லா குழந்தைங்களுமே ஏன் குழந்தைங்க தான். எல்லாரும் நல்லா இருக்கணும், அதான் என் ஆசை.